அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் அட்ராசிட்டி ஆஃப் த தாட்ஸ் அண்ட் நோ மைண்ட் என்பதை பற்றிய சில பகுதிகள் போட்டிருக்கேன். இப்போ இந்த பகுதியை ஒரு 6வது பகுதி என்று வைத்துக்கொள். எந்த பகுதியை எடுத்து கேட்டாலும் உங்களுக்குரிய ஆன்சர் வரும். பட் ஒன்று மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கங்க. உங்களுக்குரிய பதில் உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு காமனாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை நான் சொல்ல வரலை. எப்போ கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவம் என்றால், எனக்குரிய பதிலெல்லாம் எப்போ கிடைக்குதுன்னு சொன்னால், ஒன்று, அண்டத்தில் இருக்கும் அனைத்தும் பிண்டத்தில் இருப்பதாக நாம் 100% நம்பி, சுவாமி விவேகானந்தருடைய கொட்டேஷன் இது ரொம்ப தேவைதான். எல்லையற்ற, யூ ஹாவ் அன்லிமிட்டட் எனர்ஜி. அந்த எனர்ஜி இன்க்ளூட்ஸ் இன்டெலிஜென்சஸ். உனக்குள்ளே எல்லையற்ற சக்தி இருக்குது. அந்த எல்லையற்ற சக்திக்குள்ளே எல்கையற்ற ஆற்றல்களும் அறிவுகளும் நிறைந்திருக்கு. உதாரணமாக, சாப்பிடுகிறீர்கள். சாப்பிடும்போது உங்களுக்கு அது ஜீரணமாகக்கூடிய உறுப்புக்கள் இருக்குது. ஆனால் அந்த உறுப்புக்களுக்குள்ள மற்ற எல்லாமே ஹார்மோன்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஹார்மோன்ஸுக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி தான் அதை உடைச்சி செக்ரிகேட் பண்ணி நீரை எப்படி பிரிக்கிறது மாதிரி அந்த எனர்ஜி இஸ் அ ஃபோர்ஸ். அந்த எனர்ஜிக்குள்ளே இதை பூரா எப்படி உடைக்கணும், சாப்பிடுகின்ற உணவை எப்படி உடைச்சி அதை ரத்தமாக்கி அதை எனர்ஜியாக மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி இந்த உடம்பினுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் கொடுக்கக்கூடிய நாலேஜ் இருக்கா இல்லையா? தண்ணீர் இருக்குது, தண்ணீருக்குள்ள ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எனர்ஜி பெயர் வைக்கிறீங்க. அந்த எனர்ஜிக்குள்ளே அதை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குன்னா, அந்த இயங்கக்கூடிய ஒன்றை இயக்கக்கூடியது அறிவு தானே. அதற்குரிய அறிவு. விதை இருக்குது. விதையை நம்ம எடுத்து காயக்கூட வச்சிடுறோம். அது நெல்லாக இருக்கட்டும், மற்ற எல்லா விதைகளும் எடுத்து வச்சு அது அப்படியே காஞ்சி அப்படியே இறுகி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. அது முந்திரி பருப்பாக இருக்கட்டும், பாதாம் பருப்பாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதை மணலுக்குள்ளே போட்ட உடனே அல்லது அதற்குரிய விவசாயத்துக்குள்ளே போட்ட உடனே அது முளைக்குது இல்லைங்களா? இது இன்னும் பெரிய ரகசியத்தையாக சொல்கிறேன். அப்போ அதுக்குள்ளே இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளேருந்து வெளியே வருதில்ல, அதனுடைய இலை தான் வரும், அதுதானுடைய கிளைகள் தான் வரும், அதனுடைய ஸ்டெம் தான் வரும், அதனுடைய அரும்பு தான் வரும், அதனுடைய மொட்டு தான் வரும், அதனுடைய பூ தான் வரும், அப்புறம் காயாகும். இந்த கண்டென்ட்டை உள்ளே வச்சுருக்கு இல்லைங்களா? இந்த கண்டென்ட்டு பூரா, இந்த கண்டென்ட்டை ஒரு குவாலிட்டேட்டிவாகவும் குவான்டிடேட்டிவாகவும் அதை பூரா அட்டைன் பண்ணி உள்ளே வச்சுருக்கு இல்லைங்களா? அதை வச்சிருக்கக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் அறிவு, ஆற்றல். வெளியே தெரியுதா தெரியல? இதே மாதிரியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, பேசக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, வரக்கூடிய அத்தனைக்குள்ளேயும் எல்லா பதில்களும் உள்ளே இருக்கின்றன. நமக்கு கொஞ்சம் கிடைச்சி அந்த பதில்கள் கிடைக்கும்போது பார்த்ததை தான் நமக்கு கொஞ்சம் உங்களுக்கு அனுபவிக்கிறோம். இன்னும் சாகிறது வரைக்கும் எவ்வளோ கிடைக்கும்னு தெரியலை. அப்போ அந்த பதில் எங்கே இருக்குது? ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. ஆண்ட்ராய்டு 5G 6G இன்டர்நேஷ்னல் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க, ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கீங்க. அதுக்குள்ளே ஆப்ஸை மட்டும் ஏற்றி விட்டாச்சுன்னா கூகுளில் போகிறீங்க, குரோமில் போகிறீங்க, இல்லை தனிப்பட்ட ஒரு ஆப்ஸ் கொடுத்து பண்ணி அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி இதை பூரா எடுத்து டச் தான் பண்ணுறீங்க தான் உங்களுக்கு வேண்டிய பதிலெலாம் வருதா இல்லையா? எஸ்ஸா
நம்ம வந்து ஒரு சினிமா படம் பார்க்கணும், சிவாஜி கணேசனுடைய பாலும் பழமும் பார்க்கணும்னா பாலும் பழமும்னு போட்டு அடித்தா படம் வந்துடுது உங்களுக்கு ஸ்க்ரீனில். அப்போ அந்த ஸ்க்ரீன் வெறும் பிளாக்காக இருக்கும்போது என்னமாச்சும் எடுக்க முடியுமா, எங்கேயாச்சும் தட்ட முடியுமா? கரெக்டாக அந்த நீங்கள் ஆப்புக்குள்ளே போய் அந்த அந்த கான்ஃபிகரன்ஸ்குள்ளே போய் அதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ் போய் அதுக்குரியதை டச் பண்ணணும். அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். கூகுள் போகிறீங்க, யூஆர்எல்னு வரும், யூஆர்எலுக்கு டச் பண்ணுறீங்க, அப்புறம் நம்ம லெட்டர் எழுதணும்ல, தமிழ் டு இங்கிலீஷ், தமிழ் டு சயின்ஸ், தமிழ் டு ஹிந்தி, தமிழ் டு ரஷ்யா எல்லாம் போட்டுக்கலாம். வருதா இல்லையா? அதே மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் வருதா இல்லையா? நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அது இங்கிலீஷில் வருது இல்லையா? இங்கிலீஷில் பேசினா தமிழில் நீங்கள் கேட்டுக்கிட்டதை டச் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிட்டா வருதில்ல, சேம் தான். ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கை அதையும் கொடுக்குது. அதே மாதிரி தான் நமக்குள்ள. இது எப்படின்னா, இந்த டச்சு எப்படின்னா கையிட்ட டச் பண்ணுறதில்ல, கால்கிட்ட டச் பண்ணுறதில்ல, உள்ளுக்குள்ளே இருக்க ஒன்றால். என்ன ஒன்றால்? முக்கியமான விஷயம் மனத்தால். என்ன மனத்தால்? எழுகின்ற மனத்தால். என்ன எழுகின்ற மனத்தால்? எந்த எண்ணம் எழுந்தாலும் அது எந்திரிச்சிடும். என்ன எந்திரிச்சாலும் எந்திரிச்சிடும். அந்த இடத்துல தான் அந்த மனத்தால் என்பதை நீங்கள் மறுபடியும் அறிவால், நுண்ணறிவால், பகுத்தறிவால், அதற்குரிய காலத்தினால், அதற்குரிய இடத்தினால், அதற்குரிய காரணத்தினால், அதற்குரிய காரியத்தினால் பேராசையற்று, பொறாமையற்று, சுயநலமற்று, ஆணவமற்று, பொய்மையற்று, மாயையற்று, உண்மையோடு. முக்கியமான விஷயம், இவ்வளவும் கலக்கிற ஒரு காம்பினேஷன் போட்டிங்கன்னா தான் மனம் எழுந்தது அடங்கிடும். எடுத்த உடனே எதை செஞ்சாலும் உங்களுக்கு தெரியும், எடுத்த உடனே அதான். அப்போ மனம்ன்றது என்னன்னா, நீங்கள் இப்போ இவ்வளவு நான் பேசிட்டு மறுபடியும் இதை ஏன் போட்டேன், நமக்கு இது தேவையா அப்படின்னு உள்ள மனம் எழும். அப்போ சொல்லும் உள்ளிருந்து அந்த எழும்போது கொஞ்சம் நிதானம் பண்ணி, நான் சொன்னேன் இல்லையா, நாம் செய்தது உண்மையாக செய்கிறோமா, நாம் செய்து மாயையாக செய்யலையா, நாம் ஏதாவது பணம் அடிச்சு போடலாம்னு செய்கிறோமா, வெறும் சுயநலத்துக்கு செய்கிறோமா, வெறும் பேராசைக்கு செய்கிறோமான்றது மட்டும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாம், தத்துவமெல்லாம் பேசுவாங்க மனுஷங்க, உலக தத்துவம் பேசுவான், வரிக்கு வரி ஒவ்வொரு பாரதியார் பாடலிருந்து, வேதாந்தத்திலிருந்து, திருமூலர்லேருந்து வரிக்கு வரி சொல்லுவான். கடைசி பார்த்தா அவனுக்கு சொன்ன ஹிடன் அஜெண்டா இருக்கும். இந்த ஹிடன் அஜெண்டானா நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவாக தான் இருக்கும். இதை ஒன்று கண்டுபிடிக்க முடியாதா சார்? உலகத்திலே நீங்கள் செய்கிற விஷயம் அனைத்தையும், குழந்தைகளை விட்டுருங்க, 20 வயது வரைக்கும் வச்சுங்க, அதுக்கு மேலே இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் சார் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு. ஏன் சொல்லணும் தெரியுமா? எல்லாமே இந்த உலகத்தில் காரணத்தோடையும் காரியத்தோடையும் ஸ்பேஸ் அண்ட் டைமோடையும் காலம் பொருளோடையும் பொருட்கள் எல்லாமே கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். இந்த கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்குன்றது என்னைக்கு புரியுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் மனதை அடக்கும் முதல் பழக்கத்துக்கு வர்றீங்க. என்ன கன்ஸ்ட்ரக்ஷனு? சிம்பிள். நான் வேற, இவர் வேற. அதை நீங்கள் ரொம்ப சயின்ஸாக போய் மரபணுத்தில் அதெல்லாம் வேணாம். நான் வேறு, அவர் வேறு. எனக்கு பிறக்கூடிய ரெட்டை குழந்தைங்க கூட வேறு வேறு. என்னோட பிறந்த அண்ணன் தம்பியெல்லாம் வேறு. ஒரே தாய்க்கு தந்தைக்கு தான் சார் பிறந்தீங்க, வேறு வேறு. 100% ஒன்றா இருக்க முடியாது. அப்போ இது வேறு என்ன, அது வேறு, இது எப்படி நடந்துச்சுன்றது ரொம்ப உள்ளே போய் அது கடவுளாக்குறாங்களாம் விட்டுருங்கன்றேன். ஆனால் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியும். அப்படியே அமிர்தத்தை சாப்பிட்டு வெளியேற்றம் பண்ணுறீங்க, நினச்சி பாருங்கள், தெரியுதா இல்லையா? இது மாதிரியே
உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் எழும்போது அந்த எண்ணம் என்ன செய்யலாம்ன்றதுக்கு நீங்கள் அறியாமையில் செஞ்சால் மாட்டிக்கிருவீங்க, புரியாமையில் செஞ்சால் மாட்டிக்கிருவீங்க, அடுத்தவன் சொன்னதை கேட்டால் மாட்டிக்கிருவீங்க. அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் விலகி வாங்க. ஓஹோ, இது நான் பேராசையில் செய்கிறேனோ, அங்கே உனக்கு என்ன செஞ்சாலும் அந்த விளைவு தான் வரும். நியூட்டன்ஸ் லா சொல்கிறதுக்கு முன்னால் சுவாமி விவேகானந்தர் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பொய்மையே செஞ்சு பழகினவே கடைசியில் பொய்மையில் தான் இருக்க முடியும். டிட் ஃபார் டாட் மாதிரி. அப்போ என்ன, இந்த மனம் எப்போ எந்திரிக்கும்? எப்பவும் எந்திரிக்கும். இவ்வளவு நான் பேசிட்டேன்னா உடனே மனசை அடைக்கப்பட்டின்னு சொல்லிடாதீங்க. அடுத்த விஷயம் தொடங்கும்போது தொடங்கிடும். ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அறிவை கடந்து, உணர்வை கடந்து, ஆற்றல்களை கடந்து, திறமைகளை கடந்து, நம்மளுடைய முயற்சிகளை கடந்து நம்மளை அறியாமலே ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். அந்த ஸ்பார்க்கைத்தான் நீங்கள் நினச்சிக்கிறணும். அந்த ஸ்பார்க்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்பார்க் என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பொய்யா செஞ்சு பார்த்தாலும் பொய்யான ஒரு ஸ்பார்க் வரும். அவன் தான் ஜெயிலில் இருக்கான், அவன் தான் இப்போ உலகத்துக்குள்ளே நடமாடிக்கிட்டு போலி ஆன்மீகள், போலி அரசியல்வாதிகள், போலி அதிகாரிகள் இருக்காங்கல்ல ஊரா. எப்படி ஆனாமன்? அவனுக்கு தெரியாமல் தெரிஞ்சே தான் வரால பரவாயில்ல, என்ன சஸ்பெண்ட் தானே பண்ணுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணால் தான் வேலை பார்க்கவே சம்பளம் கொடுக்கலாம்ல. வேலை பார்க்க சம்பளம் கொடுக்கல, மற்றபடி நமக்கு தான் விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடலாம்ல. நமக்கு என்ன பென்ஷன் கிடைக்குது? நம்ம தான் வீடு கட்டிட்டோம்ல, வாசல் கட்டிட்டோம்ல, பிள்ளைகளாம் கட்டி கொடுத்துட்டோம்லன்னு சொல்லுவான் அவன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, எல்லா ஃப்ராடும் பண்ணி அதுலேயும் ஸ்பார்க் வாங்கியிருப்பேன். நீங்கள் ஸ்பார்க்குன்னொன்னே பெரிய வேதாந்தம் வருதுன்னு நினைக்காதீங்க. ஆனால் எப்போ உங்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும் நீங்களே அறிந்த, நீங்களே உணர்கின்ற ஒரு பதில் கிடைக்கும்னா, ஒரு செயலை செய்ய தொடங்குறீங்களோ அந்த வினாடியில் தொடங்கும் போதே நான் இதுவரிடம் இப்படி பேசப்போகிறேன்னு நினைங்க. அந்த பேசப்போறனுக்கு அடியில் என்ன இருக்கணும்? நான் சுயநலமின்றி பேசுகிறேன், சுயநலமின்றி செய்கிறேன், நான் உண்மையான அறிவிலிருந்து பேசுகிறேன், உண்மையான அறிவிலிருந்து செயல்படுகிறேன், பேராசையின்றி செயல்படுகிறேன், ஹிடன் அஜெண்டா, எனக்குள்ளே எந்த விதமான மறைவு அஜெண்டா இல்லாமல் செயல்படுகிறேன். சமூகத்துக்காக இல்லை, சாதாரண ஒரு மனிதனோடு மனிதன், ஒரு குழந்தையோடு குழந்தை, ஒரு பையனோடு தகப்பன், பையனோடு தாய், எல்லா ரிலேஷன்ஷிப்பும் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையை பேசும்போது இவ்வளவு நீங்கள் உள்ளே கணிக்கிறதுக்கு எவனாலையும் கணிக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த எலக்ட்ரானிக் மிஷினும் கிடையாது. அப்படியே பொய்யா சிரிக்கிறான், சிரிக்கிறது மாதிரி சிரிக்கிறான், சிரிக்கிறது போல் சிரிக்கிறான், ஒழுங்காக எவனும் சிரிக்கிறது இல்லை, கவனிக்கிறது மாதிரி கவனிக்கிறேன். கவனிச்சிக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லை சார், நான் இப்போ பேசிக்கிட்டே, நான் இப்போ புத்தகத்தை படிச்சுக்கிட்டே கேட்குறேன்றான். கொடுமையாக ஒரு பெரிய ஆன்மீகத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, நான் கேட்டுக்கிட்டு தான் சார், என்னம்மா சொன்னீங்கன்னா அதாவது ஏதோ அப்படின்றாங்க. எல்லாமே உடைஞ்சு போய் கிடக்கு சார். அப்போ உங்கள் மனம் எப்போ எழும்? இதெல்லாம் தயார் பண்ணிவிட்டு செயல்படுங்க. எல்லாத்துலேயும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டான்னா, நான் நிறையா எடுத்து அதை சுவாமி சொல்லுவாங்க, நிறையா துன்பங்கள் வந்தன, நிறையா, அதுக்கு பிறகு தான் நான் நினச்சி திருந்தினின்ற மாதிரி சுவாமிஜி ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எனக்கு என்னன்னா, அதனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் ஊருக்கெல்லாம் அலையணும், ஒரு சாமியார் கொடுத்துருவான், ஒரு கோயில் கொடுத்துருவோம், அந்த தெய்வம் கொடுத்துரும், இந்த தெய்வம் கொடுத்துரும், இந்த லாட்ஜியில் கிடச்சிரும், அந்த இதில் எல்லாம் அலைஞ்சு சாகிறது வரைக்கும் அலைஞ்சிட்டு, ஏன்னா நீ உயிரோடு பிறந்திருக்கீங்களே, இந்த பிறந்ததுக்கு என்னமாச்சும் உலகத்தில் இருக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஒரு நொடி உணர்ந்திருப்பீங்க. நான் பாருங்கள். அப்புறம் உணர்ந்தவுடனே எல்லாம் வயதானா சரியாக போகும். இப்போ என்ன வயதானா சரியாக போகும்? எல்லாத்தையும் இழந்துட்டீங்க நீங்கள். எதனால்? உங்களுடைய பொய்மையினால், மாயினால். 99% பிறந்ததுலேருந்து அவன் எந்த உயர்குடியில் பிறந்தாலும் அவன் அந்த கதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இதை பண்ணுறேன், இந்த மந்திரத்தை பண்ணுறேன், இதை சொல்கிறேன், அதை சொல்கிறேன்.
ஒரு ஆடும் மாடும் யோகா பண்ணுறதில்லப்பா தம்பிங்களா. உங்களுக்கு முடியாமல் போய் ஃபிசியோதெரப்பி செய்கிறீங்கன்னா அதுவுமே காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவுனுடைய விஷயமும் உடலுடைய விஷயமும் உங்களுடைய உணர்வுகளுடைய விஷயமும் உங்களுடைய உடல் உறவுகளுடைய விஷயமும் அதையும் பிடிச்சிங்க. எல்லாம் அதுக்குள்ளே தான் வரும். நீங்கள் இப்போ பட்டுக்கிட்டு இருக்க பாடலாம் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 5-6க்குள்ளே தான் வரும். உங்கள் உணவுல வந்திருக்கும், உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய ஆணவம், உங்களுடைய அவசரம், உங்களுடைய அனாவசியம், உங்களுடைய அவசரம், எல்லாத்துலேயும் வரும். இது பூரா காரணமாகி அப்படியே அதை பூரா ரொம்ப கொடுமையான விஷயம். இந்த உடலே உலகின் முதல் அதிசயம்னு சொல்லுவேன். அது அப்படியே உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. இந்த பெட்டகத்தை, இந்த ட்ரெமண்டஸ் மெக்கானிசத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டு நம்ம நினைக்கிற எண்ணங்களுக்கெல்லாம் மனம் எழும். அந்த மனம் நல்லாவே எழாது. அதை அப்படியே இப்படி அசைச்சு இப்படி கூட்டிகிட்டு போவோம். அந்த இடத்துல ஸ்டாண்டாக இருக்கணும்னா நான் சொன்ன விஷயந்தான். நான் சுயநலத்தினால் நினைக்கவில்லை. சுயநலத்தினால் அப்படின்னா என்ன சார், நாங்கள்லாம் பெரிய சர்வீஸ். உங்களுடைய உடலையும் உங்களுடைய மனதையும் வாழ்க்கையையும் ஒரு அனாவசியமான மருத்துவங்களில் மாட்டிடாமல், அனாவசியமாக மன அழுத்தங்களில் மாட்டிடாமல், அனாவசியமாக கவலைப்பட்டே மாட்டிடாமல், அனாவசியமாக செத்தே மாட்டிடாமல், அனாவசியமாக அமைதியை இழந்துடாத விஷயந்தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 1440 நிமிடத்தில் எவ்வளவு நேரம் மன அழுத்தம் இல்லைன்னு மட்டும் பாருங்கள். ஆனால் சிலர் சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு சம்பாரித்து வச்சிட்டோம் சார், வீடு கட்டிட்டோம் சார், பென்ஷனாக இருக்குது சார், நாங்கள் நினைப்பே இல்லை சார் எதை பற்றியும், சோறு கிடச்சிரும் சாப்பிட்றோம், இதாங்க பிறவி. உடனே நான் தத்துவம் பேசுகிறேன், இது பிறவி அல்ல. ஒவ்வொரு நொடியிலும் கேன உபனிஷத் அழகா இங்கேயே ஆன்மாவை அறிந்தவன், இங்கேயே ஆன்மாவை அறிந்தவன் அழகா சொல்வார். இங்கேயே ஆன்மாவை அறிந்திருக்கியா நீ இந்த உலகத்திலே அறிஞ்சைனா ஆன்மானவுடனே உடனே ஓடி போயிடாதை கஷ்டப்பட்டு. ஆன்மாவை அறிதல்னா என்ன? கடவுள் கொடுத்த இந்த உடலை, இந்த மனதை, இந்த உயிரை, இந்த மனச்சாட்சியை, இந்த மரபணு திறன்களை, இந்த காலத்தை, இடத்தை, பொருளை, இந்த காரண காரியங்களை எல்லாம் சிந்திக்கிறது தான் ஆன்மா. கடவுள் கொடுத்த விஷயந்தானே இது பூரா. என்னமோ ஆன்மான்னா தனியாக ஒரு உருண்டையாக இருக்கதா கணக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த சாமியார் பசங்க அடித்து விட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே நேராக வேண்டவே வேண்டாத ஒரு விஷயத்தை வேண்டுறீங்க. கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டவே கூடாது. பல தடவை சொல்லியிருக்கேன். அது கேன உபனிஷத்து அழகாக சொல்லுது. இங்கேயே ஆன்மாவை அறிந்தால் வாழ்க்கையில் உண்மையான நிறைவு ஏற்படுகிறது, இல்லாவிட்டால் மாபெரும் இழப்பாகும். விழிப்புணர்வு பெற்றவர்கள் எல்லா உயிர்களிலும் ஆன்மாவை உணர்கிறார்கள். அத்தகையோர் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு மரணமற்றவர்களாக ஆகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நேசம் அப்படின்னோடனே தவறாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த தன்மையிலிருந்துடைய ஒரு என்லார்ஜ்மெண்ட்டு தான் இது பூரா. எது? மனம். இந்த உடலுக்குள்ளே தானே இவ்வளோ என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, அந்த எண்ணத்துக்குள்ளே தானே இவ்வளோ என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்க பார்க்க உங்களை அறியாமலே இந்த உலகத்தில் இந்த உடலை மட்டும், உடலுக்குள் இருக்க உறுப்புக்களை மட்டும், உறுப்புகளுக்குரிய கட்டமைப்பான செல்களை மட்டும், அந்த செல்களுடைய இயக்கங்களை மட்டும், அந்த செல்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏயை மட்டும், அந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை மட்டும், அந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையை மட்டும் உணர்ந்துட்டிங்கன்னா தேட் இஸ் தி செல்ஃப் ரியலைசேஷன். இதை உணர்ந்திருக்கீங்களான்னு பாருங்கள். அதுக்கு தான் இதை உணர்றதுக்கு தான் இப்போ நம்ம அறிவியல் ஆன்மீக ஊட சொல்லுது. யூடியூப்பில் போய் உங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். ஹவு செல், வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, அதுக்குள்ளே இருக்குது எல்லாமே. அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எல்லாமே அறிந்து வரும். அடுத்த விஷயம், நீங்கள் என்ன கேள்வி எழுகின்றதோ ஒவ்வொரு எண்ணமும் பரிசுத்தமாக எழும். மனம் ஓடி ஆயிரும், மறுபடியும் காலி பண்ணிவிடுது.
மனம் எந்திரிக்கும். அதான் சொன்னாலும் இதனால் எந்திரிக்கும், நெகட்டிவ் தாட்ஸ்னால் எந்திரிக்கும், பேராசை அறியாமையினால் எந்திரிக்கும், ஆணவத்தினால் எந்திரிக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அடியாயிரும். எது அடியாயிரும்? இது எந்திரிச்சா அது ஃபயர் பண்ணிடும். ஏவுகணை மாதிரி. என்ன ஏவுகணை? உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் ஸ்டில், உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெளிவு. எனக்கு எந்த எண்ணம் எழுந்தாலும், எதை பேசினாலும், எதை சொன்னாலும், எதை முயற்சி செய்தாலும், எதை செய்தாலும் நான் தீர்க்கமாக இருக்கிறேனா என்பதை பார்த்து உடனே வந்துடாது. அப்படி வந்திருந்தா தான் ஊர் போய் பூரா நேரம் இந்தியாவே வந்து அப்படியே ஆன்மீக பூமி அப்படியே மலர்ச்சியாக இருக்குமே. 1000 பாலிட்டிக்ஸ், 1000 பொறாமைகள், 1000 இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பூரா க்ளோஸ் பண்ணணும்னா உங்கள் தலையெழுத்தே உங்களை தவிர எவனாலையும் எழுதவே முடியாது என்பதை எப்போது முடிவு பண்ணி உங்கள் தலையெழுத்தை எழுதுவதற்கு உங்களுடைய உடல் இருக்கிறது, உங்களுடைய மனம் இருக்கிறது, உங்களுடைய அறிவு இருக்கிறது, உங்கள் ஆற்றல்கள் இருக்கின்றன, உங்களுடைய குழுக்குள்ளே காலம், இடம், பொருள் இருக்குது, இந்த உலகம் பூரா இருக்குது. நாம் கடவுளை வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே கடவுள் கொடுத்து விட்டார். அதை ஒழுங்காக பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் நீங்கள் அனுப்பப்பட்டு இருக்கிற. எப்போ வந்து ஒரு ரியலைஸ் உடனே ஆக முடியுமான்லாம் கேட்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் ஆகிவிட முடியும் என்பது என்னுடைய சின்ன கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.